துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய். அப்புறம் சகல என்ன ஐடியா பண்ணி வச்சிருக்கீங்க? ஆமாண்டா, ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அது சரியா வரும் தான் நினைக்கிறேன். பாப்போமே. ஆமா, அசோக் எங்க? அப்பவே அவனை வர சொல்லிட்டேன் சகல. இன்னும் வரான். வந்துருவான் இன்னும் கொஞ்ச நேரத்துல. மாமா, அசோக் அண்ணாவை நான் வேணா போய் கூட்டிட்டு வரட்டுமா? இதெல்லாம் வேண்டாம் மானனியா, நானே வந்துட்டேன். அட வாங்கண்ணா, உங்களுக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங். நீங்க தான் இப்போதைக்கு மெயினான ஆளு. நீங்களே லேட்டா வரலாமா? ஏமா நீ எதுக்கு என்ன ஓட்ட? ஜி அசோக், அவன் உண்மையை தான் சொல்றா. இப்போதைக்கு மெயினானாலே நீ தானே. வா வா, உன் விஷயம் தானே பேசிட்டு இருக்கோம். இவ்வளவு லேட்டா வந்தா எப்படி? சரி வா உட்காரு. அது ஒண்ணும் இல்ல ப்ரோ, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வந்துட்டேனே. சரிடா வா, வந்து உட்காரு. சரிடா கார்த்திக். அப்புறம் என்னடா அசோக், நீ என்ன முடிவு பண்ணி வச்சிருக்க? ப்ரோ என்ன முடிவுனா, எனக்கு மீனா வேணும், அதான் என் முடிவு. நான் கல்யாணம் ஒண்ணு பண்ணா மீனாவை தான் கல்யாணம் பண்ணுவேன். அது சரிங்கண்ணா. மீனாவா உங்களை சுத்தி சுத்தி வரும்போது நீங்க வேணான்றீங்க. இப்ப நீங்களா சுத்தி சுத்தி போறீங்க, அவ வேணாங்கிறா. என்னதான் உங்க லாஜிக்னே புரியலனா? இல்ல மணிமி, அவ கரெக்டா தான் இருந்தா, நான் தான் தப்பா இருந்திருக்கேன். அவ என்ன சுத்தி சுத்தி வரும்போது நான் அவளை வேணான்னு சொன்ன பத்தியா, அதுக்கு கிடைச்ச தண்டனை தான் இப்ப எனக்கு. ஆனா நான் அவளை விடுற மாதிரிலாம் இல்ல. எனக்கு அவதான், அவளுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆமாண்டா, இப்ப இதெல்லாம் வக்கனையா பேசு. எனக்கு தான் அவ, அவளுக்கு தான் நானு. அவ வரும்போது இதெல்லாம் கோட்டை விட்டுடு, சரியா? நீ கார்த்திக், நீ எப்படி பேசினா எப்படிடா? நான் தான் என் தப்ப உணர்ந்துட்டேன்ல, அதான் தப்புன்னு சொல்லிட்டேனே. இப்ப நான் மாறிட்டேன்டா. நீங்கள நல்லா சேர்ந்து எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கணும் ப்ளீஸ்டா. அண்ணா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவர் கண்டிப்பா உங்க கல்யாணத்தை நடத்தி வைப்பாரு. இப்ப சும்மா அப்படி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. மாமா, அசோக் அண்ணா பயப்படுறாங்களே, ஏன் இப்படி பண்றீங்க? இந்த அசோக், அனன்யா சொல்றது கரெக்ட் தான். கார்த்திக் ஒண்ணு வெறுப்பேத்திட்டு இருக்கான். நீ கவலைப்படாத. கண்டிப்பா மீனா உனக்கு தான், நீ வருத்தப்படாத. எனக்கும் தெரியும்ண்ணா, நீங்க கார்த்திகலா இருக்கும்போது எனக்கு எந்த கவலையும் இல்லதான். ஆனாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குண்ணா. அவகிட்ட பேச வர முடியறது இல்லையா? அவளை பார்க்கணும், அவகிட்ட பேசணும்னு தோணுதுண்ணா. அதான் எதனா பண்ணுங்கண்ணா. ஆமா ஐயா சகல, எதனா பார்த்து பண்ணு. பாவம் பையப்பல ரொம்ப கெஞ்சுது, பார்த்து பண்ணு. நீ கார்த்திக் சும்மா இருடா, அவளை சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு. சரிடா அசோக், உன்னை பண்ணலாம். நாங்க என்ன யோசிச்சு வச்சிருக்கோம்னா, சொல்லுங்க என்ன ஐடியா? ஒன்னும் இல்லடா, சிம்பிளான ஒரு விஷயம் தான். இந்த ஐடியா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அது என்னன்னா, சொல்லுங்கண்ணா. என்னடா கார்த்திக், சொல்லிடுவோமா? ஓ தாராளமா சொல்லிடுவோம் ஐயா சகல. அப்புறம் எதுக்கு வெயிட்டிங்கு? சேர்ந்தே சொல்லிடுவோம். ரைட்டு, சொல்லிடுவோம். அது ஒண்ணும் இல்ல அசோக், உனக்கு நாங்க கல்யாணம் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டோம். அதான் தெரியுமே, மீனா கூட தானே எனக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டீங்க. எனக்கு சந்தோஷம் தான். ஆமா, எப்ப கல்யாணம்? அது சரிடா, கல்யாணம் தான் சொன்னோம், மீனா கூட சொல்லலையே. ஐயோ, என்ன சொல்றீங்க? அப்ப எனக்கு மீனா கூட கல்யாணம் இல்லையா? அப்ப வேற யார் கூட? அதெல்லாம் ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கோம். அந்த பொண்ணு கூட தான் உனக்கு கல்யாணம் முடிவு பண்ணிட்டோம். ஐயோ அண்ணா, என்னண்ணா ஏதோ மீனா கூட சேர்த்து வைப்பீங்கன்னு பார்த்தா வேற யார் கூடவும் கல்யாணம்ன்றீங்க. இல்ல எனக்கு இந்த கல்யாணத்துலாம் இஷ்டம் இல்ல. இங்க பாருங்க, நான் கட்டினா மீனாவை தான் கட்டுவேன். வேற எவ கட்டும் தாலி கட்ட மாட்டேன். வேற எவளையும் எனக்கு பிடிக்கவும் செய்யாது. நீங்க என்ன காப்பாத்துன்னு சொல்லி இப்ப என்ன சாவடிக்க பாக்குறீங்க? அடே, என்ன விஷயம்னு முழுசா கேளுடா. கேட்டுட்டு அதுக்கப்புறமா பாதரு, சரியா? யோ சகல, முழுசுன்னு சொல்லு. இல்லன்னா அவ்வளவுதான், அதிர்ச்சியில ஹார்ட் அட்டாக் வந்துடும் பொழுது அவனுக்கு. அது என்னமோ கரெக்ட் தான் கார்த்திக். டே அசோக், நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசா கேளு. சரி சொல்லுங்கண்ணா. டே அசோக், நீ எப்படி மீனாவை மறக்காம இருக்கியோ அதே மாதிரி தானே மீனாவும் உன்னை மறக்காம இருப்பான். எப்படியும் அவ உன்னை மறந்துருக்க மாட்டா. கண்டிப்பா என்ன மறக்க மாட்டானா, எனக்கு நல்லா தெரியும். அவ என் மேல உயிரே வச்சிருக்கானா. அது எனக்காக உயிரை கொடுக்க துணிஞ்சா பாத்தீங்களா? அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுல இருந்து இப்ப நானும் அவன் மேல உயிரை வச்சிருக்கேனா. எனக்கு அவ கண்டிப்பா வேணும். அதேதான், நீ எப்படி அவளை இவ்வளவு அளவுக்கு நேசிக்கிறியோ அதை விட அதிகமா அவ உன்னை நேசிப்பா இல்லையா? கண்டிப்பாண்ணா, அவ என் மேல எந்த அளவுக்கு உயிரை வச்சிருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும்ண்ணா. இப்ப அவ செல்வாக்காக மட்டும்தான் என்ன வேணான்னு சொல்றானோ எனக்கு நல்லா தெரியும்ண்ணா. அதான்டா விஷயமே. மனசார உன்னை அவ வேணான்னு சொல்லல இல்லையா? நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு உதடு மட்டும் தான் சொல்லுமே தவிர அவன் மனசு சொல்லாது. அப்படி இருக்கும்போது உன்னை இன்னொருத்திக்கு விட்டு கொடுக்க அவ மனசு ஒத்துக்குமா என்ன? கண்டிப்பா ஒத்துக்காதுன்னா. அவ வாய் வார்த்தையா வேணா சொல்லலாம், அவ மனசு என்ன யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டா. எனக்கு நல்லா தெரியும்னா. அவ்வளவுதான், இதுதான் வேணுமே நமக்கு. இது போதும், விடு. இங்க பாரு, இன்னும் 2 நாள்ல உனக்கு கல்யாணம். என்ன சொல்றீங்க? கல்யாணம்னா? டேய், இவ்வளவு நேரம் விளக்கமா தானே சொல்லியிருக்கேன். இங்க பாருடா, கல்யாணம்னா இது நிஜ கல்யாணம் இல்ல, ஒரு செட்டப்பான கல்யாணம். ஓகேவா? இந்த செட்டப்பை ஏற்பாடு பண்ணுவோம். இது கண்டிப்பா மீனாக்கு அதுக்கு நாங்க கொண்டு போவோம். மீனாக்கு அதுக்கு கொண்டு போனா மீனா உன்னை விட்டு கொடுக்க தயாரா இருப்பாளா? இல்ல, அவ வராம இருக்கலாம்னு நினைப்பா. உன் கல்யாணத்துக்கு வந்தாதானே விட்டு கொடுக்க முடியாது, அதுக்காக வராம இருக்கலாம்னு நினைப்பா. ஆனா நாங்க விட மாட்டோம். அது எப்படின்னா, அவளை எப்படி கல்யாணத்துக்கு வர வைக்கிறது? அது சரி, தங்கச்சிங்களா?
ஆமா என் தங்கச்சிங்க நினைச்சா முடியும் தான். ஆனா எப்படிமா? ஐயோ அண்ணா, பொம்பளைங்க நினைச்சா எதுவும் முடியாதுன்னு கிடையாது. நாங்க கண்டிப்பா மீனாவை உங்க கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வருவோம். ஆமாண்ணா, நீங்க கவலையே படாதீங்க. உங்க கல்யாணத்துல மீனா நிப்பா. சரி மீனா வருவா, ஆனா என் கல்யாணத்தை நிறுத்துவாளா? அது சரிண்ணா, பொண்ணுங்க மனசு பொண்ணுங்களுக்கு நல்லாவே தெரியும்னா. ஒருத்தி கண்ணு முன்னாடி அவ விரும்புறவன் இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்ட கண்டிப்பா அனுமதிக்காது. நீங்க சொல்றதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனா இதெல்லாம் நடக்குமா? டோன்ட் வரிண்ணா, நாங்க இருக்கோம்ல. நாங்க இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை? கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்க போகுது, பாத்துக்கிட்டே இருங்களேன். சரி எல்லாம் சரி, கல்யாணத்துக்கு பொண்ணு வேணுமே, அதுக்கு என்ன பண்ண? அதுக்கும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம்டா. ஏற்பாடா? அது என்னடா? பொண்ணு சும்மா நச்சுன்னு அம்சமா இருப்பா. நீ வேணா பாரு. நீ பாத்துட்டு மீனா கழுத்துல தாலியை கட்டுறதா இல்ல அவ கழுத்துல தாலியை கட்டுறதான்னு நீயே குழம்பிடுவ. அப்படி ஒரு பொண்ணு நானும் என் சகலையும் சேர்ந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம்டா. ஆமா அசோக், பொண்ணு நீ பார்க்கணுமே. கார்த்திக் சொன்ன மாதிரிதான் சும்மா நச்சுன்னு இருப்பா. நீ கவலையே படாத. நீயே மனசு மாதிரி மீனாக்கு பதிலா அவ கழுத்துல தாலியை கட்டாலும் கட்டிடுவ. அப்படி இருப்பானா பாத்துக்கேன். ஐயோ அண்ணா, அவ ரதியாவே இருந்தாலும் சரி, எனக்கு அவளாம் வேணும். எனக்கு மீனா மட்டும்தான் வேணும். ஆமா நீங்க பொண்ணுன்னு சொல்றீங்களே, அந்த பொண்ணு எதுவும் என் வாழ்க்கையில விளையாடிட மாட்டாளே? நடிக்க மட்டும் தானே வருவா? டேய், அந்த பொண்ணு நடிக்க மட்டும்தான் யூஸ் ஆவா, வேற எதுக்கும் யூஸ் ஆக மாட்டா. நீ ரொம்ப கற்பனையில எல்லாம் போகாத, சரியா? ஐயோ அதுக்கு இல்லனா, பொண்ணு எதுவும் சொதப்பிடாது. கரெக்டா நடிச்சிருவாள்ல, அதெல்லாம் நீ கவலையே படாதுடா. பக்காவா நடிப்பா. அண்ணா, நடிப்பு நடிப்பா மட்டும் தானே இருக்கும், எதுவும் நிஜமாயிடாது. அப்படி நிஜமானா ஃபயர் ஆயிடும்டா. டேய் என்னடா சொல்ற? டேய் இங்க பாரு, நீ ஆராய்ச்சிலாம் பண்ணாத. இதான் மேட்ரு, சொல்லிட்டோமா? 2 நாள்ல உனக்கு கல்யாணம். போய் கல்யாண மாப்பிளையா ஜாமுன்னு ரெடி ஆகிற வழியை பாரு, புரியுதா? டேய் எல்லாம் சரிதான், இது ஒர்க் அவுட் ஆகுமா? மீனா கண்டிப்பா வந்துருவாளா? என் கூட சேர்ந்துருவாளா? கவலைப்படாதீங்கண்ணா, மீனா கண்டிப்பா உங்க கூட வந்து சேர்ந்துருவா. அதுக்கு நாங்க கேரண்டி. இது போதுமா? இவனுங்களை நம்புறேனா இல்லையோ, என் தங்கச்சிங்களான உங்களை நம்புறேன். கண்டிப்பா என் மீனாவை என் கூட சேர்த்து வச்சிருவீங்க. ஏன்னா பொம்பளைங்க நினைச்சா முடியாதது எதுவுமே இல்லைன்னு நீங்க கண்டிப்பா செஞ்சிருவீங்க. எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. அது என்னமோ கரெக்ட் தான்டா. இவளுங்க நினைச்சாலுங்க உலகத்தையே தலைக்கீழ கவுத்துருவாளுங்க. நீ கவலைப்படாத, உன் மீனா உனக்கு தான். நாங்க சொல்றோமோ இல்லையோ, இவளுங்க முடிச்சே வச்சிருவாளுங்க. ஓகேவா? என்னையா எங்களை கிண்டல் பண்றியா? அதானே. என்ன மாமா, எங்களை கிண்டல் பண்றீங்களா? ஐயோ உங்களையாவது கிண்டல் பண்றதாவது நாங்க போய் கிண்டல் பண்ணுவோமா? அதானே, உங்களோட வாய்ங்க அந்த மாதிரி. உங்க வாயாலேயே எல்லாத்தையும் சாதிச்சிருவீங்க நீங்க. அது சரி மேம், எங்களை கிண்டலா பண்றீங்க? உங்களால முடியாதத நாங்க முடிச்சு காட்டுவோம். அதையும் பார்க்க தானே போறோம். வீரவசனெல்லாம் பேசுறீங்க, மீனாவை எப்படி கூட்டிட்டு வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்த வைக்கிறீங்கன்னு பாக்குறோம். மாமா, எங்களை லேசா நினைக்காதீங்க மாமா. ஆமா மேம், எங்களெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் லேஸ்ல எடை போட்டுறாதீங்க. நாங்க நினைச்சோம் எல்லாத்தையும் நடத்தி காட்டிடுவோம், பாத்துக்கோங்க. அது சரி, நாங்க யாரையும் லேஸ்ல நினைக்கல. நடத்தி காட்டுங்க பாப்போம். என்ன மாமா, உங்க பொண்டாட்டிய பத்தி உங்களுக்கு தெரியாதா என்ன? ஆமாடா கார்த்திக், இவங்க வாயில வர சொல்றாங்களா இல்ல நேர்ல வர சொல்றாங்களான்னு பாத்துருவோமே. யோ மேம், நான் உன் பொண்டாட்டி ஞாபகத்துல வச்சுக்க. உன் பொண்டாட்டிய பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். பொண்டாட்டிங்களையும் லேஸ்ல எடை போட்டுறாதீங்க, ஓகேவா? ஆமா, இங்க என்ன நடக்குது? எனக்கும் மீனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு பார்த்தா நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஆனா என்னன்னா நடக்குது? அது ஒண்ணும் இல்லடா, இந்த ஐடியாவே உன் தங்கச்சிங்களோட ஐடியா தான். இந்த கல்யாணம், பொண்ணு, செட்டப்பு இது எல்லாமே உன் 2 தங்கச்சிங்களோட ஐடியா தான். அதான் இந்த ஓட்டிட்டு இருக்கோம் நாங்க. ஆமாடா அசோக், எங்க பொண்டாட்டிங்க பேச்ச கேட்டுதான் இந்த ஐடியாவில இறங்கி இருக்கோம். இந்த ஐடியா நல்லா வருதா இல்ல நட்டுக்கிட்டு போதான்னு தெரியல. பொண்டாட்டி பேச்ச கேட்டு இறங்கி இருக்கோம். தப்பு இல்ல மேம், பொண்டாட்டி பேச்ச கேளுங்க, வாழ்க்கையில பெரிய அளவுல முன்னேறுவீங்க. ஆமா மாமா, இன்னைக்கு முன்னேறி இருக்கிறவங்கள பாதி பேரு பொண்டாட்டி பேச்ச கேட்டவங்க தான். அது சரி, பொண்டாட்டி பேச்ச தானே கேட்டுடுவோம். என்னையா சகல, அதுக்கு என்ன, பொண்டாட்டி பேச்ச கேட்டுடுவோம். கிண்டலு பாருங்க பாருங்க, இந்த பிளான் சக்சஸ் ஆகும் போதுதான் தெரியும் உங்க பொண்டாட்டிங்களோட அருமை. அடிய பொண்ணு குட்டி, என் பொண்டாட்டி பேச்ச கேட்காம வேற யார் பேச்சு கேட்க போறேன்? எனக்கு உன் மேல நிறைய நம்பிக்கை இருக்குடி. அதை விட உங்க பிளான் மேல ரொம்பவே நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா இந்த பிளான் சக்சஸ் ஆகும். என்னடி பொண்டாட்டி, மாமா உன் பேச்ச கேட்காம இருப்பேன்னு நீ நினைக்கிறேன் என்ன? அப்படிலாம் இருக்க மாட்டீங்க தெரியும்.
என் பொண்டாட்டி பேச்ச நான் தாண்டி கேட்பேன். லவ் யூடி. அது சரி, நம்ம கல்யாணத்துக்கு பிளான் பண்ண வந்தா இவங்க வேற எதுக்கோ பிளான் பண்றாங்க போலயே. நீ பூனைக்குட்டி, என்னடி மாமா மேல எதுவும் கோவமா? ஆமாய்யா மாம், என்ன நீ கிண்டல் பண்றல நீனு? வீட்டுக்கு வா, உனக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்றேன். அப்ப நீ கிண்டல் பண்ணுவியான்னு பாக்குறேன். அடியே, மாமா சும்மா விளையாடுனேன், அவ்வளவு தண்டி பூனைக்குட்டி. இங்க பாரு, இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வேற எதுலயும் கை வச்சிடக்கூடாது, சரியா? நல்ல பொண்ணுல, என் செல்ல பொண்டாட்டில, ப்ளீஸ் டி. அது சரியா மாம், இப்ப மட்டும் பொண்டாட்டி கண்ணுக்கு தெரியறனோ? இவ்வளவு நேரம் பொண்டாட்டிய வச்சு கலாச்சிட்டு இருக்கல்ல நீனு. இங்க பாரு, நீ வீட்டுக்கு வா, உனக்கு எதுல கைய வைக்கணுமோ அதுல கைய வைக்கிறேன். போயா. என் பொண்ணுக்குட்டி அதெல்லாம் பண்ணாது. என் பொண்ணுக்குட்டிக்கு அவங்க மாமா பாவம்னு தெரியும். ஒடி பொண்டாட்டி, வேணாண்டி பொண்ணுக்குட்டி, மாமா ரொம்ப பாவம்டி. நல்ல பொண்ணுல, லவ் யூடி. உனக்கு என்னெல்லாம் வேணும் கேளு, மாமா வாங்கி தரேன். அது சரியா மாம், கிண்டல் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப சமாதானப்படுத்துற. மூஞ்சி பாரு, போயா. நீ செல்லக்குட்டி, உன்னை நான் கலாய்க்காம வேற யாரடி கலாய்ப்பான்? என் பொண்ணுக்குட்டி நீனு, என் செல்ல பொண்ணாட்டி நீனு. உனக்கு ஐயோ மாம், நம்ம இப்ப வெளியில இருக்கோம், நீ அதை மறந்து வேற எதுவும் பண்ணி வச்சிடாத, சரியா? லவ் யூடி. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன், இல்ல உணர்ச்சி வசத்துல வேற எதனா பண்ணிருப்பேன். கண் கொண்டு என்னை கொய்யாதே, உன் தீமூச்சா என்னை கொல்லாதே, முத்தங்கள் போட்டு சடம் சம் முன்னழகில் நீயும் செய்த பின்னழகில் ஏறும் போத பொட்ட புள்ளவன நான் பார்த்து சங்க கொஞ்சம் காட்டி இங்க கொஞ்சம் பூட்டி பாதி உயிர் எடுக்காதே. என்ன கட்டி கட்டி பிடிக்க கொண்டு எடுக்கடிக்க உத்தரவு கேட்காதே. என்னடி பொண்டாட்டி, ரொம்ப சூடா இருக்க போல இருக்கே. ஆமா ஆமா, ரொம்ப இல்ல மாமா, ரொம்ப ரொம்ப சூடா இருக்கு. ரூமுக்கு வருவீங்கல்ல, அப்ப இருக்கு மாமா உங்களுக்கு கச்சேரி. ஐயோ பொண்டாட்டி, என்ன இப்படி எல்லாம் பேசக்கூடாது, தப்புமா. மாமா பாவம்ல. மாமா பாவமா? நீங்க பாவமே இல்ல மாமா, இவ்வளவு நேரம் எனக்கு ஆயிக்கிறீங்கல்ல. பண்ணுங்க மாமா பண்ணுங்க. அருண் மாமா கூட சேர்ந்து என்ன கிண்டல் பண்றீங்கல்ல, பண்ணுங்க மாமா பண்ணுங்க. உங்களுக்கு மொத்தமா சேர்த்து ரூமுக்குள்ள வச்சுக்கிறேன், வாங்க. அடி என் செல்ல பொண்டாட்டி, என் பொண்டாட்டி கோவப்பட்டா கூட அழகாதாமா இருக்கா. அதான் என் பொண்டாட்டிய கோவப்படுத்தி பார்க்கலாமேன்னு ஒரு ஆசை, அதான் வேற ஒன்றும் இல்லடி. மாமா ஆனா நல்லா பேசுறீங்க மாமா. சும்மாடி, ஏதோ சகல கூட சேர்ந்து நானும் லைட்டா கிண்டல் பண்ணிட்டேன். அதுக்காக என் பொண்டாட்டி கோச்சுக்கலாமா? என் செல்ல பொண்டாட்டில இதுக்காகலாம் ரூம் விஷயத்துல கை வைக்க கூடாது, ரொம்ப தப்பு. என்னம்மா? போங்க. வாங்க. என் பொண்டாட்டி சொன்னா நான் கேட்பேன்டி. என் பொண்டாட்டி பேச்சு கேட்காமலா இருப்பேன் நானு? என் பொண்டாட்டி எது பண்ணாலும் கரெக்டா தாண்டி இருக்கும். சும்மா மாமா சும்மா நான் கிண்டல் பண்ண, கொச்சி கொதிரியும் சொல்ல பொண்டாட்டி. போங்க, பண்றதெல்லாம் பண்ணிட்டு சமாதானம் மட்டும் நல்லா பண்றீங்க மாமா. அப்புறம் வேற என்ன பண்ண? பொண்டாட்டி சமாதானப்படுத்தி ஆகணுமே. அப்படி படுத்தினாதானே எங்க போல போடும். லவ் யூ மாமா. ஐயோடா, லவ் யூடி பொண்டாட்டி. உங்க பார்வை என்னை எப்ப வந்து சேர்வ? அடி அண்டி இந்த போர்வ இப்ப உன்னோட வாசம் அது என் மேல வீசும், நேரம் இப்போ நெருங்கி வந்துருச்சு. ஆமா, இப்ப இங்க என்ன நடக்குது? நம்ம வாழ்க்கையில விளக்கு ஏத்துவாங்கன்னு பார்த்தா அவங்க விளக்கு அடிச்சுட்டு வேலையை பாக்குறாங்க போல இருக்கே. அடே அண்ணே, அருணா சொல்லுடா அசோக். இல்ல, எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்க வேற எதுக்கோ பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு. அண்ணே, உங்களுக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சு, கொஞ்சம் என்னையும் பார்த்து வேலை சேர்த்து விடுங்களேன். டேய் கவலைப்படாதுடா, உனக்கானது எல்லாம் நல்லபடியா நடக்கும், நாங்க இருக்கோம்ல. அது சரிண்ணா, உங்களை மட்டும் தான் இப்போதைக்கு நம்பிட்டு இருக்கேன். பார்த்து பண்ணுங்க. அம்மா தங்கச்சிங்களா, கொஞ்சம் பார்த்து செய்யுங்கம்மா இந்த அண்ணனுக்காக. அண்ணா நீங்க கவலையே படாதீங்க, கண்டிப்பா மீனா கல்யாணத்துக்கு வருவா. கல்யாணத்துக்கு வந்து என்ன பண்றான்னு பாருங்க. அம்மாண்ணா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம். தேங்க்ஸ் மானன்யா. என்னண்ணா தங்கச்சிக்கு தேங்க்ஸ் தான் சொல்றீங்க? ஓ, நாங்க இப்ப 3வது மனுஷங்க ஆயிட்டோமோ, அதான் தேங்க்ஸ் சொல்றீங்களோ? சே அப்படி இல்லம்மா, நான் உனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கேன், ஆனா நீ எனக்காக எவ்வளவு பண்ற?
என்ன மன்னிச்சிருமா. ஐயோ அண்ணா, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். எதுக்கு இப்ப அதெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க? நீங்க அதெல்லாம் மறந்துறீங்க. அதெல்லாம் இனிமே நினைக்க கூட நினைக்காதீங்க. மீனாவை மட்டும் நினைங்க, போதுங்களா? சீக்கிரமே உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னா அதை நினைச்சு சந்தோஷமா இருங்க. டேய் அசோக், அதான் சொல்றேன்ல, எதுக்கு நீ அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? விட்டு தள்ளு. சரி சரி, கல்யாணம் மாப்பிளடா, பாத்துக்க. ஆனா அன்னைக்கு உனக்கும் மீனாக்கும் கல்யாணம் நடக்குமாங்கிறதெல்லாம் டவுட்டு. உன் கல்யாணத்தை நிறுத்திடுவா, அது மட்டும் எங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும். அவ அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாலே போதும், அப்பவே முடிவாயிடும் அவதான் எனக்கு பொண்டாட்டின்னு. அப்ப கவலை எப்படி அசோக்? எல்லாம் நல்லதாவே நடக்கும். ஆமா, உங்களை மாதிரி ஒரு குடும்பத்தை நான் மிஸ் பண்ண பார்த்தேன். ச்சே, எவ்வளவு ஒரு முட்டாள் நானு. மனுஷனா இல்லாம மிருகமா வாழ்ந்திருக்கேன்டா. இனிமே அப்படி கிடையாது, மனுஷனா வாழ்வேன். அதுவும் உங்க குடும்பத்துல ஒருத்தனா வாழ்வேன். கண்டிப்பாடா அசோக், நீயும் மீனாவும் நம்ம குடும்பம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, கூட்டு குடும்பம் தோப்பாகும், குணமும் மனமும் அதில்தான் பூத்தாடும். உங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொக்கி போகுமே, எங்கள் வீட்டில் பூத்தாலே பூவின் நாயுள் கூடுமே. ஆசை ஆசையாய் இருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே, பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே. அது சரி, இன்னைக்கு இந்த கேஸ் வர கோர்ட்டுக்கு போதே. சரி கிளம்பும், கிளம்புனாதான் கரெக்டா இருக்கும். போன் எங்க வச்சேன்? சிட்டு, போன் எடுத்துட்டு வாடி. சிட்டு, இங்கதான் இருக்கு போன், எடுத்து வர இரு. இல்ல சீக்கிரம் வாடி, டைம் ஆகுது. அப்பப்பப்பா வந்துட்டேனா மாமா? அப்பப்பப்பா போன் எங்கயாவது வச்சிர வேண்டியது, கத்திட்டு இருக்க வேண்டியது. ஏண்டா மாமா, போனை கையில வச்சுக்க மாட்டியா? அடி, நம்ம ரூம்ல தானே வச்சிட்டு இருந்தேன். சரி, நான் கிளம்பி இப்படி வந்தேன், போன் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். ஏன் மேடம்க்கு போன் எடுத்துட்டு வந்து தரதுக்கு கஷ்டமா இருக்கா என்ன? எனக்கு ஒண்ணு போன் எடுத்துட்டு தரலாம் கஷ்டம் இல்ல. அங்க பால் வச்சிருக்கேன் கேஸ்ல, நீ போனை கொண்டு வாங்குற. நான் இப்படி திரும்புற நேரம் தான் அது பொங்கி ஊத்தும். அதுக்காக தான் மாமா சொன்னேன். சரி சரிடி என் சிட்டு, கோவப்படாதடி. ஆனா கோவத்துல கூட அழகா தாண்டி இருக்க. டேய் மாமா, உன்னை மூஞ்ச பத்தியா போடா. ஏண்டி, உண்மையாவே அழகா தாண்டி இருக்க. கோவப்பட்டாலும் அழகா இருக்க, கொஞ்ச நாளும் அழகா தாண்டி இருக்க. வேணும்னா மறுபடியும் ஒரு வாட்டி கொஞ்சிக்கலாமா? அது சரிடா மாமா, நம்ம கொஞ்சலாம் அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல போன் எடுத்து பேசு, ரொம்ப நேரமா ரிங் ஆயிட்டு இருக்கு. இந்த பொடி. அதானே, நம்மள கொஞ்சம் விட மாட்டாங்களே. ஆமா, போன்ல யாரு? சொல்ல மறந்துட்டேன் மாமா, அருண் தான். அருண் தான் 2-3 வாட்டி கால் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த முதல்ல பேசு, அவர் என்ன சொல்றாருன்னு கேளு. ஐயோ ஆமாடி சிட்டு, அருண் அண்ணா ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஐயோ மறந்துட்டேன். கொடு கொடு கொடு, முதல்ல அவர்கிட்ட பேசணும். போன கொடு. இந்த பொடி. நான் சொல்லுங்கண்ணா. டேய் மாமா, நீ பேசு, எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, போறேன். சரி போ. செல்வா, பிஸியா இருக்கியா ஃப்ரீயா இருக்கியாடா? இல்ல நான் ஸ்டேஷனுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேனா. அப்படியா, சரி நீ கிளம்பு, நான் வேணா அப்புறம் பண்றேன். இல்ல நீங்க பேசுங்க, இன்னும் நேரம் இருக்கு நான் கிளம்புறதுக்கு. நீங்க பேசுங்கண்ணா. சரிடா, ஒன்றும் இல்ல, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல நம்ம கௌசி விஷயத்தை பத்தி. ஆமா, நான் நானே கால் பண்ணணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். சாரி, வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருந்ததா, அதுல கொஞ்சம் மறந்துட்டேன். ஒன்றும் இல்லைண்ணா, நீங்க என்ன பண்ணுங்க, இன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு கிளம்பி வரீங்களா? நான் கிருஷி இங்க வர சொல்றேன். சரிடா, வீட்டுக்கே வரோம். கிருஷி வந்து வரல அங்க? ஆமாண்ணா, கிருஷி இங்க தான் வரலான்னு இருக்கான். நீங்களும் வாங்க, பேசிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நாளைக்குனா இல்ல நல்ல நாள் பார்த்து முறைப்படி நம்ம வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டுடலாம்ண்ணா. சரிடா செல்வா, அப்ப நானும் இனிமேல் ஈவினிங் வீட்டுக்கு வரோம், ஓகேவா? கண்டிப்பா வாங்க, நான் கார்த்திக்கும் இன்ஃபார்ம் பண்றேன். கார்த்திக்கும் அண்ணன் கூட்டிட்டு வர சொல்றேன். நீங்களும் வந்துருங்கண்ணா. பாருங்க, நீங்க என்ன கிருஷ்ண பார்த்தது இல்லைல்ல, பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்க, நம்ம பேசி முடிவு பண்ணலாம்ண்ணா. ஆமாடா, கார்த்திக் இன்ஃபார்ம் பண்ணிட்டு நாங்க வந்துடும், சரியா? இனி நம்ம முடிவு பண்றதுக்கு என்ன இருக்கு? அதான் கௌசிக்கு கிருஷ்ண பிடிச்சிருக்கு, கிருஷ்ணக்கு கௌசிக்கு பிடிச்சிருக்கு. இனி பேசி முடிவு பண்ண வேண்டியது மட்டும்தான் வேலை. ஆமாண்ணா, அதுவும் கரெக்ட் தான். அப்ப கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், என்ன சொல்றீங்க? அடுத்து அதுதான், கல்யாண டேட் தான் முடிவு பண்ணணும். இங்க கௌசிக்கும் ஓகே, அங்க கிருஷ்ணக்கும் ஓகேனும் போது இடையில நம்ம என்ன பண்ண போறோம்? ஒன்றும் கிடையாது, கல்யாணத்துக்கு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். இல்லனா உங்களுக்கு எங்களுக்குலாம் ஓகே தான். ஆனா கௌசி அவங்க அம்மா தான் ஒரு மாதிரின்னு சொல்லியிருந்தீங்களே, இன்னும் அவங்க கிட்ட நீங்க எதுவும் கேட்கலையே. எங்க அத்தையை சமாளிக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நமக்கு தேவை இப்ப கிருஷ்ண வீட்டுல ஓகே சொல்றாங்களா, அதுதானே. ஈவினிங் வரட்டும், வந்ததும் பேசிடுவோமே. சரிங்கண்ணா, அப்ப ஈவினிங் கண்டிப்பா வந்துருங்க, இனிமே கூட்டிட்டு வந்துருங்க. நானும் கார்த்திக்கும் அண்ணனியாக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், அவங்களும் வந்துருவாங்க. கிருஷ்ண கண்டிப்பா வந்துருவோம், நீங்களும் வந்துருங்க. சரிடா செல்வா, அப்ப நாங்க எல்லாரும் வந்துடும். கிருஷ்ண கண்டிப்பா வர சொல்லு, ஏதோ டியூட்டி இருக்குன்னு போயிட போறாரு, வந்துட சொல்லு. இல்லண்ணா, இன்னைக்கு அவனுக்கு டியூட்டியே போட வேணாம்னு சொல்லியிருக்கேன், அதனால இன்னைக்கு அவனுக்கு எந்த டியூட்டியும் கிடையாது. ஆனா 6 மணிக்கு அவங்க வீட்டுல இருப்பானா, நீங்க எல்லாம் வந்துருங்க. சரிடா செல்வா, ஓகே, அப்ப ஈவினிங் பாப்போம். ஓகேண்ணா, பார்க்கலாம். சரிடா செல்வா, வச்சிருந்தேன். ஐஷு கிட்ட சொல்லிட்டியா? இன்னும் சொல்லலண்ணா, ஏன்னா இவ்வளவு லேட்டா சொல்றேன்னு எனக்கு கத்த போற, இனிமே தானே சொல்லணும். இதோ இப்ப சொல்லிடுறேன் நான். சரி மீனா எப்படி இருக்கா? இப்பதானே உண்மையிலே நல்லா இருக்கா, ரொம்ப நல்லா இருக்கா. நீங்க வாங்க, ஈவினிங் வந்து பார்க்க தானே போறீங்க, வந்து பாருங்க. அப்ப ஈவினிங் பாப்போம், வச்சிடுறேன். பாய்டா. சரிங்க, பாய்ண்ணா. ஆமா, சந்தோஷமான விஷயம் தான், அதான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும், சொல்றேன்.
ஒன்றும் இல்லை, நம்ம கிருஷி இருக்கான்ல. ஆமா, உன் கூட ஒர்க் பண்றாரு கிருஷ்ணன் அவர்தானே? அவனே தான். அவனுக்கு கல்யாணம். அட நல்ல விஷயம் தான். ஆமா, அண்ணனுக்கு கல்யாணத்துக்கும் அருணனை கால் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்க போய் தானடி அருணனாவே கால் பண்றாரு. அடியே, அருணனா வீட்டுல கௌசினா பொண்ணு இருக்கால, அதான் அருணனோட அத்தை பொண்ணு. ஆமா, அருணனை பின்னாடி சுத்திட்டு இருந்தாலே அப்படியே சொல்றேன். சேச்சா சிட்டு, இப்ப அந்த பொண்ணு அப்படிலாம் இல்ல. அந்த பொண்ணும் கிருஷ்ணன் தான் லவ் பண்றாங்க. டேய் மாமா, என்னடா சொல்ற? உண்மையாவா? ஆமாடி சிட்டு, உண்மையாதான். ஒரு நாள் நிம்மி விஷயமா அங்க வீட்டுக்கு போயிருந்தோம், நானும் இவனும் தான். அப்ப இவன் பாத்துருக்கான் போல இருக்கு கௌசிய. அப்பல இருந்து சார் விழுந்துட்டாரு. சார் விழுந்ததுல இருந்து பின்னாடியே சுத்தி இருக்காரு போல இருக்கு. அதுல இருந்து அந்த மேடமும் சார் கிட்ட கவுந்துட்டாங்க. பாத்துக்க, நம்ம விஷயம்தான், நம்மள மாதிரியே தான். சுத்தி சுத்தி லவ் தான் போல இருக்கு. காதல் இல்லாத இடமே இல்ல போல இருக்கலாம் மாமா. ஆமாண்டி, அது இல்லாத இடம் ஏது? இங்க கூட நிறைய காதல் இருக்கு, கொட்டலான்னு நினைக்கிறேன். என் பொண்டாட்டி சரின்னு சொன்னா இப்பவே கொட்டிடலாம். கொட்டிடட்டு மாடி. நீங்க கொட்டதுக்கெல்லாம் ரெடியா தான் இருப்பீங்கன்னு தெரியும். உங்களுக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, போங்க. காலையில இருந்து எது கேஸ் கேஸ்னு தலைய பிச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல, இன்னைக்கு அந்த கேஸ் விஷயமா கோர்ட்டுக்கு போகணும். ஞாபகம் இருக்கல சாருக்கு? கிளம்புங்க கிளம்புங்க. சரி, சந்தோஷமான விஷயத்த பாதியில விட்டுட்டு போவாத, முழுசா முடிச்சிட்டு போ. பாரு, உன்னை பார்த்ததும் சந்தோஷமான விஷயத்தையே மறந்துட்டு பாரு. அது ஒன்றும் இல்லடி, அருண் அண்ணாவும் நிம்மியும் ஈவினிங் நம்ம வீட்டுக்கு வராங்க கிருஷ்ண பார்க்கறதுக்கு. அவங்க இன்னும் பார்க்கல. கிருஷ்ண பார்த்து அவங்க ஆல்ரெடி சம்மதம் தான், இருந்தாலும் கிருஷ்ண பார்க்கணும்ல, அதுக்காக நம்ம வீட்டுக்கு வராங்க. கார்த்திக்கும் அருணியாக்கும் நான் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும், அவங்களும் வருவாங்க. ஸோ ஈவினிங் எல்லாரும் வீட்டுக்கு வராங்க, பார்த்துக்க. எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு போட்டாட்டி சரியா? கண்டிப்பா மாமா, என்னென்ன பண்ணுமோ எல்லாமே நான் பண்ணிடுறேன், நீ கவலையே படாத. நீ சீக்கிரம் வேலைக்கு மட்டும் போயிட்டு வந்துரு, ஓகேவா? சரிடி சிட்டு, நான் கிளம்புறேன். பாய் மாமா. ஹாய் டியர்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. இன்னைக்கு அந்த பர்த்டே விஷயம் சொல்லிடுவோமா? நம்ம சப்ஸ்கிரைபர் ஈஸ்வரி சிஸ்டர் அவங்களுடைய தம்பி பொண்ணுக்கு இன்னைக்கு பர்த்டே. தன்யஸ்ரீ பாப்பாக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தன்யஸ்ரீ பாப்பா, அவங்க ஊர் எர்ணாகுளம், கேரளாவில் இருக்காங்களாம்ப்பா. விஷயம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே தன்யஸ்ரீ குட்டி. தன்யஸ்ரீ பாப்பா, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியாவும் சுட்டித்தனமும் இருக்க இந்த அங்கிள் ஆண்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தங்கம். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சகா, அவங்க ஐடி எனக்கு சரியா நேம் தெரியல, சாரி, நான் சகானே சொல்றேன். அவங்க ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பர்த்டே. அவங்க ஃப்ரெண்ட் ஷாலினி, அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஷாலினி சிஸ்டர். விஷயம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஷாலினி சிஸ்டர். ஷாலினி சிஸ்டர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்றவங்க, வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்றவங்க எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. பை டியர்ஸ்.